ஒரு நகரில் பிரபல திருடன் ஒருவன் இருந்தான். யாருடைய கையிலும் சிக்காத அவன் எப்படியோ சிக்கியதால் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டான். அப்படி இருந்தும் அவன் திருடியதற்கு போதிய ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டான். அவனை விடுவிக்கப்படுவதற்கு முன்பாக அவனது வழக்கை விசாரித்த நீதிபதி, இன்றைக்கு வேண்டுமானால் நீ தப்பித்திருக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வசமாக மாட்டுவாய், அப்போது நீதி நிலைநாட்டப்படும் என்றார். இதை கேட்டு அவன், நீதி நிலைநாட்டப்படுமா? அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று சிரித்து கொண்டே போய்விட்டான். இது நடந்து ஓரிரு மாதங்கள் இருக்கும். ஒரு நாள் நள்ளிரவில் அவன் ஒரு பெரிய பங்களாவில் நுழைந்து தனது கையில் கிடைத்தவற்றையெல்லாம் அள்ளி கொண்டிருந்தான். அந்நேரத்தில் யாரோ உள்ளே நுழைகின்ற சத்தம் கேட்டதும் அவன் அங்கிருந்து தப்பித்து வீட்டுக்கு பின்னால் ஓடினான். அங்கே 8 அடி உயரத்தில் ஒரு பெரிய சுவர் இருந்தது. அதில் எப்படியோ ஏறி மறுபக்கம் குதித்தான் அவன். அந்தோ பரிதாபம், அவன் குதித்தது சிறைச்சாலை. அதனால் அங்கே காவல் காத்து கொண்டிருந்த காவலர்கள் அவனை பிடித்து சிறையில் தள்ளினார்கள். அப்போது அவன் நீதிபதி சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். ஆம், இந்த நிகழ்வில் வரும் திருடன் சட்டத்தில் இருந்த நெளிவு சுழிகளை பயன்படுத்தி ஏமாற்றி வந்தாலும் கூட ஒரு நாள் வசமாய் மாட்டிக்கொண்டான். கடவுள் ஒவ்வொருவருடைய செயல்களுக்கும் ஏற்ப நீதி அல்லது கைமாறு வழங்குவார் அல்லவா? அந்த அடிப்படையில் திருடன் அதற்குரிய தண்டனையை பெற்றான். இன்றைய இறைவார்த்தை இறை ஊழியர் நீதியை நிலைநாட்டுவார் என்கிறது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலில் இடம்பெறும் துன்புறும் ஊழியனை பற்றிய முதலாவது பாடலாகும். இப்பாடல் இறைவனுடைய ஊழியர் அல்லது மெசியா நீதியை நிலைநாட்டுவார் என்ற செய்தியை தருகின்றது. மெசியாவாம் இயேசு நீதியை எப்படி நிலைநாட்டினார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. நற்செய்தியில் லாசரின் சகோதரியான மரியா இயேசுவின் காலடிகளில் நறுமண தைலம் பூசி கூந்தலால் துடைப்பதை குறித்து வாசிக்கின்றோம். இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் மரியா செய்யும் இச்செயல் அவரால் அனுமதிக்கப்படுகின்றது அல்லது அவரால் பாராட்டப்படுகின்றது. இதற்கு முற்றிலும் மாறாக இயேசுவின் காலடிகளில் பூசப்பட்ட நறுமண தைலம் வீணாகிறதே, அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே